நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி, மே மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 11:17 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 3:19 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம். மேஷம் ராசி நேயர்கள், என்ற வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று விலகி செல்ல கொடுங்க. அரைக்குறையாக நின்ற கட்டிடப் பணிகளை மீதியும் தொடருவீர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் இன்று அதிகரிக்கக்கூடும். விருந்தினர் வருகையும் இன்று இருக்க கொடுங்க. குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினுடன் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை மட்டும் கவனமாக பேசுங்கள். வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க, கவனம் இருக்கட்டும். கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இன்று பெண்கள் குடும்பத்தை கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். பெண்களுக்கு இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. பெண்கள் முயற்சிகளை செய்தால் வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எதுவும் ஈடுபடுவது நல்லது. சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். மாணவ கண்மணிகளுக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று காரியங்கள் சுலபமாக கைகூடும். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். வள்ளல்களின் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியும். விருந்தினர் வருகை ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. சிரமங்கள் பார்க்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பரணி. நீண்டகால் நாள ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். சுயமரியாதை இன்றி வெளிப்பட கொடுங்க. எழுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்துடன் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கட்டிடப் பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்றும் கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியுங்க. கிருத்திகை. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டு பேச வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். இன்று மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு சிந்தனைகளில் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். செல்வ நிலையும் உங்களுக்கு சீராக உயரக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையக்கூடும். மருத்துவ செலவுகள் ஓரளவு குறைந்து மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். என்று தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் மாறிவிடக் கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். வரவேண்டிய பணம் தாமதமாக வந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்களும் கொஞ்சம் ஏற்படும்.
கவனமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை கொஞ்சம் இருக்குங்க. உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். என்ன ஒன்று, காலையில் கொஞ்சம் குழப்பம் அடைவீர்கள். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். அவரை நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். பெண்களுக்கு இன்று முக அழகு கூடிவிடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. வெற்றி நோக்கித்தான் செல்கின்றது. அவசரப்படாமல் முடிவெடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் எதையும் யோசித்து ஈடுபடுவது நல்லது. கல்விக்கான முடிவுகளில் தெளிவாக இருக்க வேண்டும். உயர்கல்வி பற்றிய சிந்தனையை நீங்கள் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்ல வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று சிந்தனைகளில் வெற்றி பெற முடியும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைய கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் இருக்கும். நட்பு வட்டமும் இன்றி விரிவடைய கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். செயல்களை நிதானமாக செய்யுங்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் மந்தமான சூழ்நிலைவினாலும் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி, வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடக் கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். செல்வ நிலையும் சீராக உயருங்க. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். வியாபாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது ரொம்ப நல்லது. மிருகசிரிஷம், நட்புடன் நின்று சிரித்து பேசி மகிழ்வர்கள். அதிகமாக வெயிலில் மட்டும் செல்ல வேண்டாம். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனைகளை எல்லாம் இன்று சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் கண்டிப்பாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. வெகு விரைவாக முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். மிதுனம் ராசி நேயர்கள், இன்று நீங்கள் எதிலும் முன்னேற்பாட்டுடன் செயல்படுவது மிக நல்லது. இறை வழிபாட்டினால் உங்களுக்கு இனிமை காண வேண்டிய நாளாகவும் இருக்கக்கூடும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. முன்னேற்றம் காண்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றி பெறுவீர்கள். இன்று மிதுனம் ராசினியர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பான வாய்ப்புகளாக இருக்கக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு வெற்றி வகை சூட முடியுங்க. அது மட்டுமில்லை, வெளி உலக தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். இன்று முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். முடிவுகளை பொறுமையாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லுங்க. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை எல்லாம் உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தயவு செய்து பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பேச்சில் பகை உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நன்கு படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதனால் மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். சிந்தனைகளில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வ நிலையும் சீராக இருக்க கொடுங்க. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வருவார்கள். இறை வழிபாட்டினால்
இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை என்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகம் உண்டாகக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தந்தையிடம் இன்று நீங்க பேச்சுவார்த்தை பண்ணும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். புனர்பூசம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இறை வழிபாட்டினால் இனிமை காண வேண்டிய நாளாக இருக்கோங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி மனம் சந்தோஷம் அடையக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று மிகவும் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வாழ்க்கை தரம் உயரக்கூடும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று நீங்கள் துணிச்சலுடன் சில பணிகளில் ஈடுபட முடியும். அதிக நேரம் நீங்கள் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் பொழுதும் தெளிவு வேண்டும். நேரம் கடக்க கடக்க குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். எதுவும் சட்டென்று முடிக்க பாருங்கள், அது போதும். காலை நேரத்தில் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். சில விஷயங்கள் மதியத்திற்கு மேலே தான் உங்களுக்கு நடைபெற கொடுங்க. மனக்குழப்பத்தை எப்பொழுதும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். திட்டமிடாத செய்த காரியங்களில் கூட வெற்றி இருக்கும். ஆனால் திட்டமிடுங்கள், அதுதான் நல்லது. உறவினர்களால் விரயம் கொஞ்சம் உண்டாகும். என்று வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமையும் கண்டிப்பாக குறையுங்க. முயற்சிகளில் சாதகமான பலனும் ஏற்படக்கூடும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக நிலவுங்க. பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னின்று இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமையுடன் செயல்பட பாருங்கள். இந்த நாளை நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் ரொம்ப நல்லது. யார் மீதும் கோபப்பட வேண்டாம். என்று பெண்கள் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. சீக்கிரமாக வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பேசி தீர்த்து விட முடியும். ஆகையால் பேசி எதையும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். விட்டு பிடிக்க வேண்டும். காதலில் நீங்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. என்று மாணவர்கள் தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். தயவு செய்து தற்பெருமை குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு புதுவிதமான யோசனைகள் தோன்றும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியுங்க. பணி உங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து தெரிவியுங்கள். முன்கோபம் என்பது எதிலும் வேண்டாம். பூசம் என்று அவ்வப்போது மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சாதகமான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் இந்த நாள் புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதில் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்ப உறவுகள் இன்று கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக ஈடுபட வேண்டும். எதையும் முயற்சிகள் மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. திறமையை வெளிப்படுத்துங்கள். கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். யோசித்து எதிலும் ஈடுபடுவதே இன்று சிறப்பு. நிதிநிலை உயர்வதற்கு தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கு வழியமைத்தும் கொள்வீர்கள். என்ன ஒன்று எதிலும் குழப்பமடைவீர்கள். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதினால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறுங்க. என்ன ஒன்று குழப்பத்தின் காரணமாக எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற
குழப்பம் இருக்கும். பேச்சில் மிகுந்த கவனம் வேண்டும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்க முடியும். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. என்று உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. வீண் அலைச்சல் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். மன தைரியமும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இரு சக்கர வாகனத்தை செல்லும் பொழுது கண்டிப்பாக பொறுமை வேண்டுங்க. சிலர் உடல் உஷ்ணம் அதிகமாகவே இருக்குங்க. உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு வாரத்திற்கு ஒரு நாள் எண்ணெய் தலைக்கு தேய்த்து குளிப்பது நல்லது. உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக நல்லது. காரமான உணவு வகைகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று சிம்ம ராசினியர்கள் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்ள முடியும். என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. என்ன ஒன்று குழப்பத்தின் காரணமாக எல்லாம் தாமதமாக இருக்கக்கூடும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டாம். பிள்ளைகளுடன் கொஞ்சம் சிரித்து பேசி மகிழுங்கள். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும். கண்டிப்பாக குழப்பம் வேண்டாம். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. கலைத்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும், வெற்றி சுலபமாக்கப்பட்டுவிடும். விளையாடும் பொழுது மட்டும் மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உஷ்ணமடையும் பார்த்து கொள்ள வேண்டும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் வேண்டாம். நிதிநிலை சீராக உயருங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். யாரையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாள்பட்ட நோயிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்க கொடுங்க. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். இந்த நாள் செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லது. உத்திரம். பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள். மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்குங்க. கூட்டு முயற்சியால் ஓரளவு வெற்றி கிடைக்கும். மனதிற்குள் ஏதேனும் கவலை இருந்தால் இல்லத்தில் பேசி அதற்கான தீர்வு காண்பது நல்லது. இந்த நாள் நீங்க மனம் அலைப்பாயாமல் விடுவது நல்லது. அமைதிப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபட்டால் ஓரளவு மனம் அமைதியடைய கொடுங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்கள் என்ற இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் என்ற அமைதி நிலையை தேடி செல்லக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் மாற்றங்களை என்று நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீர்கள். மனத்தை உறுதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறி உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்குங்க. என்று எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வரவுக்கேற்ற செலவும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் இருக்குங்க. மனோதைரியத்தை தயவு செய்து விட்டுவிட வேண்டாம். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். என்று கண் சம்பந்தப்பட்ட நோயும் பித்தம் சம்பந்தப்பட்ட நோயும் கொஞ்சம் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் எழுந்து பெண்ணு சரியாகும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தையே தான் கொடுக்கும். அது மட்டுமில்லை, திடீர் கோபம் உருவாகும். கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. என்று பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனையை நீங்கள் சரி கட்டிவிட வேண்டும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கூட கோபப்படுவீர்கள். வீட்டில் அதிகமான பணி சுமையும் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரைங்க யோசித்து முடிவெடுப்பதே தான் சிறப்பு. காதலில் நீங்க சந்தேக பார்வை என்பது வேண்டாம். விட்டு கொடுக்க வேண்டும், பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமான கல்வியாக அமைந்துவிடக் கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை.
மாணவ கண்மணிகள், பெற்றோர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். புது புது விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கொடிவிடும். மனமும் இன்று அமைதியாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்று மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவித நல்லதும் நடக்க கொடுங்க. அஸ்தம். வரவுக்கேற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும். எதையும் நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சுய தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்குங்க. வாதம் பித்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். இந்த நாள் மற்றவர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுடைய பணிகளை மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. சித்திரை. திடீர் கோபங்கள் அவ்வப்போது உருவாகும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. மன தடுமாற்றம் ஏற்பட்டால் மாறிவிடக் கூடுங்க. உத்தியோக மாற்றம் உறுதியாக கூடும். மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறக்கூடும். செய்வதெல்லாம் இன்று சரிவர செய்ய பாருங்கள், அதுவே வெற்றியை கொடுக்குங்க. முடியும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள், அது வெற்றியை நோக்கி செல்ல கொடுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த நாள் போராடி வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித நெருடுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். குடும்ப முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். தயவு செய்து துலாம் ராசினியர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மூட நம்பிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட வேண்டாம். தாந்திரிகம் மாந்திரிகம் போன்ற விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பண விரயம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தன்களின் தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆர்வமுடன் சில பணிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். லாபம் சீராக வந்து கொண்டிருக்குங்க. புத்தம் புதிய ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திக்க வேண்டியிருக்கும். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படும், கவனம் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்குங்க. அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாக கூடும். உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானம் இருக்கட்டும். என்று கூடுமானவரை பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. காதல் கொஞ்சம் கசக்கும். காதலை விட்டு பிடியுங்கள், பொறுமை வேண்டும். காதலை பற்றி முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. பெண்கள் இன்று குடும்ப செலவுகளை அதிகரித்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத செலவுகளை ஈடுபட வேண்டாம். பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். பெண்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சக மாணவருடன் விவாதம் செய்ய வேண்டாம். விளையாடும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. சில நேரங்களில் வீண் பழி ஏற்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். என்று யோசித்து இருந்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. ஸ்வாதி. இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் தயவு செய்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். வீண் அலைச்சலையும் தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. செலவுல நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். வியாபார நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வது மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். என்று குடும்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் அற்புதமாக கைகூடிவிடும். எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வீண் பழி ஏற்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நீங்கள்
டக்கென்று கோபப்பட்டு விடுவீர்கள். கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று அடுத்தவர் சொல்லுக்கு தயவு செய்து மதிப்பு கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு நேரம் செலவிட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். என்று சிலர் உங்களிடம் சுயநல நோக்குடன் அணுகுவார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குங்க. மற்றவருக்கு நாம் நல்லது செய்கின்றோம், நமக்கு யாரும் நல்ல விதமாக எதிலும் ஈடுபடவில்லை என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவடையும். சொந்தங்களின் வருகையின்றி இருக்க கொடுங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவுகளால் கொஞ்சம் தக்க பலன் கிடைக்கக்கூடும். என்று முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் ஏற்படுங்க. கவனமாக இதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. வழக்கத்தை விட செலவுகள் கொஞ்சம் கூடிவிடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்காக அலைந்து திரிந்து பிடிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக விருச்சிகம் ராசினியர்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் இருந்தால் வெற்றி பாகை சூட முடியுங்க. பெண்கள் இன்று அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. சுகமான நித்திரையும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த நாளை சூழ்நிலைக்கு ஏற்ப சரி கட்டிவிடுவீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் சரியாகும். பயப்பட வேண்டாம். பொறுமை இருந்தால் எப்பொழுதும் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் புது புது யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். புத்தாடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று அடுத்தவர் மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை என்று இருக்க கொடுங்க. நிதானமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை திறனும் மிதந்து காணப்படக்கூடும். என்று வாழ்க்கையில் நீங்கள் கடினமான சூழ்நிலவினாலும் பண வரவுக்கு குறைவிருக்காது. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. அனுஷம் என்று திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முழு முயற்சியால் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுப்புடன் செயல்படுங்கள். ஏனோ தனமாக இருந்து விட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. காசு பணத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்ற வேண்டுங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்று நீங்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் உங்களால் வாழ்க்கை நடத்த முடியும். நேரம் காலம் பார்த்து மிகவும் அற்புதமாக செயல்பட முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக கைகூடி விடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனதை போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். தைரியமாக இதில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும். பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. இன்று மாற்றங்களை நீங்கள் சந்தித்தாலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முழு முயற்சியினால் இன்று வாழ்க்கை மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கையும் இன்று கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளை நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சுலபமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களும் ஏற்பட கொடுங்க. பஞ்சாயத்துகள் ஓரளவு நல்ல முடிவை கொடுக்கும். என்று தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். செலவில் திட்டமிட்டு செய்வது நல்லது. உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் உருவாகக்கூடும். நிதானமாக அவரிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள்.
யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சியால் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லுங்க. பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். கல்வியில் முன்னேறக்கூடிய சூழலும் சிறப்பாக இருக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடும். மாணவர்கள் வெற்றி நோக்கி செல்லக்கூடுங்க. அடுத்த கட்டம் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். பெற்றோரிடம் நீங்கள் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் உங்களிடம் இருக்க கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே கைகூடும். வெற்றி செய்திகள் இல்லம் தேடி வர கொடுங்க. பஞ்சாயத்துகளும் நல்ல முடிவை கொடுக்கக்கூடும். உங்களுக்கு வருகின்ற கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பூராடம் வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு இன்று பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. சில நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாற்றங்களும் இருக்க கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தைரியமாக போராடுங்கள். வெற்றி நிச்சயம். உத்திராடம் காலம் நேரம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். நம்பிக்கையை நீங்கள் தயவு செய்து இழக்க வேண்டாம். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. இன்று கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலை நீங்கி ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்க முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். நூதன பொருள் சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். வெற்றி செய்திகள் கண்டிப்பாக வீடு வந்து சேரக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். வியாபார விரோதங்களும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. யோகமான நல்ல பலனை எப்படியும் பெறுவீர்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிவிட முடியுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை இன்றி பெறுவீர்கள். என்று பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். வாக்கு வன்மையால் லாபம் ஏற்பட்டுவிடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகும். சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மகரம் ராசினியர்கள் கெட்ட கனவுகள் கொஞ்சம் தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடலும் உஷ்ணம் அடையக்கூடும். இன்று உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்பட்டு கண்டிப்பாக தீங்குங்க. நேரம் தவறி உணவு உண்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். அறிந்து தெரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். வெற்றிக்காக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனமும் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். இந்த நாள் கையில் உங்களுக்கு காசு பணமும் புழங்கக்கூடுங்க. என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. பெண்கள் இன்று கடன் விவகாரங்களை கையாளும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை வேண்டும். நிதானம் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் நெருக்கடியான நேரத்தில் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நோக்கித்தான் செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். மாணவ கண்மணிகள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று உங்களுக்கு செல்வபோக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. சுமூகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சியால் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடும். என்று ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. திருவோணம் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நேருபட பேசுவீர்கள். நேர்மையோடு நடந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டது மாறும். மனசுக்குள் ஒரு இது மகிழ்ச்சி ஏற்படக்கூடும்.
நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். செயல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். கையில் காசு பணத்தை நீங்க தயவு செய்து முதலீடுகளாக மாற்ற வேண்டும். சேமிப்பை உயர்த்த வேண்டும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். கும்பம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் கண்டிப்பாக இருக்கின்றது. வியாபார விரோதமும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். இல்லத்தில் நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்க கூடுங்க. திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படக்கூடுங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை இன்று வாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டங்கள் இருக்கக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் லாபமும் ஏற்படக்கூடுங்க. மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். அதிகம் சிரமம் எடுத்து சில பணிகளை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். கும்ப ராசினியர்களுக்கு நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடக் கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்ள முடியுங்க. என்ன ஒன்று அவ்வப்போது வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றும், பார்த்து கொள்ளுங்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிக்க முடியும். நல்ல முறையில் இன்று எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் கூட உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவ கண்மணிகள் தொடர்ந்து போராடுகள் வெற்றி நடை போட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சிந்தனைகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கோடைக்கால சுற்றுலாக்களிலும் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். சதயம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. இல்லத்தில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் இல்லத்தில் நடைபெறக்கூடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்பட கொடுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களில் தயவு செய்து கட்டுப்பாடு வேண்டும். என்று அடுத்தவரை விமர்சனம் செய்ய வேண்டாம். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்க கூடும். உங்களுடைய சுய லாபத்திற்காக கண்டிப்பாக சிலர் வேண்டுமென்றே உங்களை பற்றி தரக்குறைவாக பேச வேண்டியிருக்குங்க. இன்று சுய நலத்தை பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளில் கொஞ்சம் கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. தயவு செய்து சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். அதிக நேரம் தொலைபேசியை பார்த்துக் கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திலும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க மதிய நுட்பத்துடன் செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடுங்க. ஓரளவு இன்று யோகமான நல்ல நாளாக இருக்கக்கூடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். சிரித்த முகமும் வெளிப்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான சிந்தனை வெளிப்படக்கூடும். இறை வழிபாட்டினால் இனிமை காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடித்து காட்டுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். வள்ளல்களின் உதவியும் இன்று கிடைக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். கவனமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. வழியே சென்று மற்றவருக்கு உதவிகள் செய்வதன் மூலம் வீண் பழி போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அலுவலகத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மீனம் ராசி நேயர்களுக்கு இன்று பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சிந்தனைகளை மட்டும் ஒருநிலைப்படுத்தினால் போதும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. மாற்றங்களை இன்று ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டுங்க. இன்று மாணவர்கள் பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். கல்வி மீதும் அக்கறை கொள்வீர்கள். சாதனைகள் படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருந்தால் போதும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று நிர்வாகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சோர்வாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தீர்கள். செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். மனப்பதட்டம் மட்டும் எதிலும் வேண்டாம். நல்லவரின் நட்பு ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை தரக்கூடிய வேலைகளில் மட்டும் ஈடுபடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு அவசர தேவைகளுக்கு நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாதி. பணம் சீராக வந்து கொண்டிருக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திடகார்த்தமான மனது இன்று வெளிப்படக்கூடும். நூதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமாக பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. ரேவதி. என்று சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையக்கூடும். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்குங்க. என்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எண்ணல்கள் கண்டிப்பாக தீருங்க. நிம்மதிக்காக மனதை இன்று அலைப்பாய்ந்து கொண்டிருக்க வேண்டாம். நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு மனதை அமைதிப்படுத்துவது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சோதனைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்லும் நான் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.